அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் குலதெய்வத்திற்கே சரணம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிரபலமான ஜோதிடர்கள் வீடியோ மூலியமாக விளம்பரமாகின்றார்கள். ஸோ அவர்கள் சொல்வது உண்மைதானா என்பது ஒரு கேள்விக்குறி ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் மக்கள் டிவியில் யார் வராங்களோ அவங்கள தான் அதிகமாக நம்புகின்றார்கள். ஸோ அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், இந்த மேச ராசி நேயர்களுக்கு சனி அப்படிங்கிறது விரய சனியாக வராரு, ஏழரை சனியாக வராரு. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது சொல்வது உண்மைதான். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதில் சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான பலன். ஒரு மேசத்தில் சனி வரக்கூடியவர் என்றால், நீச்சமாக வரார் என்றால், அவர் சனியோடைய என்ன கெடுதல் செய்ய வராரோ அது அவருடைய இயல்பான குணம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய ஜென்ம சனி நீங்கள் பிறக்கும்போது உங்களுடைய 12 கட்டத்தில் எந்த இடத்தில் சனி என்ன கண்டிஷனில் இருக்கின்றார் என்பது பொறுத்துத்தான் இந்த பலன் அமையுமோ தவிர, நிச்சயமாக இந்த மேசராசி இருக்கக்கூடிய 1 கோடியோ 2 கோடியோ எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள் இந்த மேசராசியில். அவர்களுக்கு அனைவருக்கும் இது நடக்குமா என்பது நிச்சயமாக நடக்காது. உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில், உங்களுடைய லக்ன அடிப்படையில், உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் சனி எந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றது, என்ன அமைப்பில் அமைந்திருக்கின்றது, அது எத்தனாவது சுற்று வந்திருக்கின்றது, இதையெல்லாம் பொறுத்துத்தான் பலன் கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி பலன் என்பது காமனாக சொல்லக்கூடிய ஒரு பலன். ஸோ இது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பலன் கிடைக்காது. ஸோ இது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஜென்ம சனி எந்த இடத்தில் இருந்து என்ன பலன் கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அதைத்தான் கொடுக்குமோ தவிர, ஸோ காலச்சக்கரம் படி அது மாறினால் உங்களுக்கு எந்த இடத்தில் வருகின்றதோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும். அதனால் இதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். நன்றி.